பலமேடிய கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 எஸ் அதை நோக்கி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பயணமா எல்லா நாடுகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு 2017க்கு அப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்த போறாங்க ஐசிசி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீமும் ஐசிசி கப்பெல்லாம் அடிக்காம ஒரு மாதிரி சோர்ந்து இருப்பாங்க. ஒரு சில டீம்ஸ் அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய 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 வாய்ப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம நிறைய பேசிட்டோம். குரூப் ஏல எந்தெந்த டீம் இருக்கு, குரூப் பில எந்தெந்த டீம் இருக்கு, எந்தெந்த டீமுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேசிட்டோம். ஓகேவா? சோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா பாகிஸ்தான்ல நடக்க போகுது இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025. ஆக்சுவலி பாகிஸ்தான்ல ஒரு டோர்னமெண்ட் நடத்தினா இந்தியா அங்க போக மாட்டாங்க. ரீசன் என்ன ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு சில பேர் கூட என்னோட பழைய வீடியோல நிறைய கமெண்ட் பண்ணியிருந்திருக்கீங்க, ப்ரோ ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம், இப்படி அதுல போய் பாலிடிக்ஸ் பாக்குறாங்களே, இப்ப பாகிஸ்தானுக்கு போனாதான் என்ன, ஏன் இந்தியால வேர்ல்டு கப் நடத்துறப்போ பாகிஸ்தான் வரலையா, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஆனா அது அப்படி கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. மும்பைல ஒரு டைம் ஒரு அட்டாக் நடந்தது, ஐ திங்க் 2011 நினைக்கிறேன். அந்த அட்டாக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் விஸ் இந்தியா ஒரு வார் மாதிரி ஆயிருச்சு. இந்த கிரிக்கெட் கேம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் மாறுச்சு. நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய நடந்தது. இதெல்லாம் தாண்டி பாகிஸ்தான்ல ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற நாட்டு கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு மத்தியில வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துனுச்சு. நீங்க வந்து இந்தியா விஸ் பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான்ல விளையாட மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா ஒரு நியூசிலாந்தா இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க போய் பாகிஸ்தான்ல விளையாடுறதுக்கு. ஏன்னா அங்க செக்யூரிட்டி ரீசன்ஸ் அப்படி அவ்வளவு இதுவா இல்ல, அண்ட் அங்க ஒரு பயம் இருக்கு. ஓகே, ஈவன் தோ நியூசிலாந்து கூட பல வருடங்கள் கழித்து லாஸ்ட் இயர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க போய் அங்க ஒரு சீரீஸ் ஆடிட்டு வந்தாங்க. ஆனா இந்தியா விஸ் பாகிஸ்தான் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ இப்படி இருக்கையில இந்தியா அங்க போறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான விஷயம் கிடையாது. எஸ், இந்த பாகிஸ்தான்ல தான் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்க போகுது இல்லையா, இந்தியா இப்ப போவாங்களா மாட்டாங்களாங்கிற கேள்விலாம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிசி கிட்ட இந்தியா வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. இது ஆல்ரெடி தெரியும் என்ன ரெக்வெஸ்ட் அப்படின்ட்டு. இந்தியா சொல்லிட்டாங்க, பாகிஸ்தான்ல நீங்க நடத்துனீங்கன்னா நாங்க வரமாட்டோம், நீங்க யாரை வேணாலும் வச்சு நடத்திக்கங்க, எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. சோ நாங்க வரணும் அப்படின்னா ஒன்னு கேம்ஸ் எல்லாத்தையும் ஸ்ரீலங்காவுக்கு மாத்துங்க, அப்படி இல்லைன்னா கேம்ஸ் எல்லாத்தையும் துபாயில வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐசிசி கொஞ்சம் கலந்தாய்வு செஞ்சு அறிவிப்பாங்க. ஆனா வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அது கண்டிப்பா இந்தியாவுக்கு ஃபேவரா தான் முடியும். ஏன்னா இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய போர்டு, பண வேல்யூல மிகப்பெரிய போர்டு. ஓகே, இந்தியா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடாம போனாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து சேட்டலைட் அந்த இதெல்லாம் வந்து பெருசா வித்து போவாது. அண்ட் அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபெயிலியர் டோர்னமெண்டா மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஐசிசி கண்டிப்பா இந்தியாவுக்கு ஃபேவரா தான் இருப்பாங்க. ஏன்னா வருட ரீதியில ஐசிசிக்கு நிறைய பணம் கொடுக்கறவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான். சோ இந்தியாவை ஒதுக்கிட்டு ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்களா அப்படின்னா நடத்த மாட்டாங்க. அதுவும் கொடுக்கிற ரீசன் ரொம்ப வேலிடா இருக்கு, எங்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்ல அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வேலிடான ரீசன் அப்படின்னு ஐசிசி எடுத்துக்கிட்டு மேக்சிமம் வந்து ஸ்ரீலங்கால நடக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா துபாய்க்கு மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்திருக்கு. இந்தியன் டீம் வேற இப்ப வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பிகாஸ் கௌதம் கம்பீரோட தலைமையில அடுத்து ஒரு புது ஓடிஐ டீமை பார்க்க போறோம். அண்ட் ரோஹித் சர்மா இனிமே கேப்டனா இருக்க மாட்டாரு ஓடிஐ டீமுக்குங்கிற மாதிரி நியூஸஸ் வருது. அதை பத்தி நான் எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ நல்லா படிச்சுட்டு போறேன். சோ உங்களோட கருத்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி பத்தி என்ன, ஸ்ரீலங்கால நடத்தட்டுமா இல்ல துபாயில நடத்தட்டுமா அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல. அண்ட் கண்டிப்பா எங்க நடத்தினா இந்தியாவுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுங்க. அண்ட் இந்த வாட்டி சாம்பியன்ஸ் டிராஃபி யார் வின் பண்ண போறா அப்படிங்கறதையோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சாம்பியன்ஸ் டிராஃபியை ஒரு மினி வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மினி வேர்ல்டு கப் யார் கையில போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சோ வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.